கரூரில் சுவர் விளம்பரம் எழுதுவது தொடர்பான விவகாரத்தில் போலீசார் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இடையே வாக்குவாதம் மூண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் திருக்காம்புலியூர் ரவுண்டானா பகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தை அழித்துவிட்டு புதிதாக அதிமுக சார்பில் விளம்பரம் எழுத முற்பட்டனர். அதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து கேள்விப்பட்டு போலீசார் அங்கு வந்தபோது அவர்களுக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், விளம்பரங்களை எழுத விடாமல் அதிமுகவினருக்கு திமுகவினர் இடையூறு செய்வதாகவும், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய இருக்கும் இடத்திற்கு அனுமதி அளிக்காமல் காவல்துறையினர் இழுத்தடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பொதுச் செயலாளர் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்த அடுத்த நாள் நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம். இன்னை வரைக்கும் பதில் சொல்லல. 4 நாளைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் எங்கேன்னு கேட்டாங்க. அந்த வண்டி நிறுத்துறதுக்கு இடமெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இடத்த நாங்கள் ஆய்வு பண்ணணும். நாங்கள் போய் இடத்தையெல்லாம் பார்த்தோம். எங்கே ஸ்டேஜ் போடுவீங்க, எங்கே லைட்டு கட்டுவீங்கலாம் கேட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் 4 நாளாக இழுக்கிறாங்க. இழுத்து நேற்று கேட்டோம், நாளைக்குங்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தது. இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஃபோட்டோ காமிச்சோம். நீங்கள் எஸ்பி நேரில் பாருங்க, பார்த்து அவங்க கூட்டம் நடத்தியிருந்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் அதிமுகவினர் இடையேயான வாக்குவாதத்தால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க செல்வதாக கூறிவிட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் புறப்பட்டு சென்றார்.